நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க போயிட்டு இருக்கிறோம்னா, இன்னைக்கு பரமத்தியூர்ல ஒரு ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி பண்ணியிருக்கிற ஐயா ஒருத்தர், சரவண பவ பரணி பாரதி ஐயா அவர்களே. அவரை பார்க்க தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். எங்கன்னா பரமத்தியூர் புலிக்கில் குளத்துல இருக்கார் ஐயா. ஐயாவிட்ட நம்ம பர்மிஷன் கேட்டாச்சு, வர சொல்லிட்டாரு. நம்ம இப்போ அவர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். புலிக்கில் பிள்ளை கிட்ட வந்துட்டோம். வாங்க நம்ம போயிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஐயா வீட்டில் தான் இருக்காரு. இதுதான் புலிக்கில் பிள்ளை வந்தாச்சு. இருங்க பார்க்கலாம், இருங்க. அப்படி இருக்கு. இதான் புலிக்கில் பிள்ளை பஸ் ஸ்டாப்பு. அப்படி இருங்க. ஓகே, இதான் பஸ் ஸ்டாப்பு. இது பஸ் ஸ்டாப்பில் இந்த சைடு போனால் ஜேடபிள்யூம் போகிறது. ஓகே, இது இந்த பஸ் ஸ்டாப். இது பார்த்துக்குங்க. மார்க் ஐயா பார்க்குறேன்னா ஐயாவை பர்மிஷன் கேட்டு வரலாம். ஓகே, போ வாங்க நம்ம போகலாம். ஐயா உள்ள பார்த்தாச்சு. நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஐயா பார்க்க போயிட்டு இருக்கிறோம். இது இந்த ரோட்ல உள்ள ஆத்துக்கு போற இடத்துல ஐயா வீடு இருக்கு. புலிக்கில் பாளையம், பரமத்தி வேலூர் டு ஜேடபிள்யூ வழியில இருக்கிற இடையில இருக்குது புலிக்கில் பாளையம். இது தான் மண்டபம். அது மிகப்பெரிய ஒரு பழமையான மண்டபம், அருமையான மண்டபம். பெருமாள் நாயுடு அக்கம்மாள் கல்யாண மண்டபம். வாங்க நம்ம ஐயா வீட்டுக்கு போகலாம். அதாவது எங்கன்னா ஐயா வீடு எங்க இருக்குன்னா, புலிக்கில் பாலத்துல இறங்கி அதுலயே மெயின் ரோடு ஆத்துக்கு போற வழியில் இருக்கு. அதுல போனோடனே கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 500 மீட்டர் தான் இருக்கு ஐயா வீடு. அங்க போனே மூலப்பாறை, அங்க போன இடையில பாத்தீங்கன்னா மூலப்பாறை ஏரியா போறது. ரைட்ல கட்டா ஐயா வீடு. வந்தாச்சுங்க, ஐயா வீடு உள்ள வந்தாச்சு. ஐயா வீடை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயா வீடு வந்துருச்சு. இதாங்க ஐயா வீடு. ஐயா கார் நிற்குது. இதான் நம்ம ஐயா வீடு, சரவண பவ பரணி பாரதி ஐயா வீடு. ஐயாவை பார்க்கறதுக்கு ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு நமக்கு வந்தது கிடைச்சிருச்சு. புலிக்கில் பாலத்தில் இருக்கிற நம்ம சரவண பவ பரணி பாரதி ஐயா வீடு. சரி வாங்க நம்ம உள்ள போய் ஐயாட்ட வந்து தெளிவான விளக்கம் கேட்கலாம். ஜோதிடத்துல என்ன புரட்சி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு நம்ம கேட்கலாம். வாங்க நண்பர்களே, நன்றி. நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, புலிக்கில் பிள்ளை வந்திருக்கிறோம். இங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஜோதிடத்துறை வாஸ்து துறையில மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிட்டு இருக்கிறது நம்ம பரமத்தியூர்ல புலிக்கில் பாலத்தில் இருக்கிற ஐயா ஸ்ரீ சரவண பவ பரணி பாரதி ஐயா அவர்கள். அவரை பார்க்க தான் வந்திருக்கிறோம். ரொம்ப நாள் டைம் கேட்டு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சது. ரொம்ப பிஸியா இருக்கிறது. இன்னைக்கு நமக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு வாஸ்து துறையிலும் சரி, ஜோதிட துறையும் மிகப்பெரிய சாதனை. கிட்டத்தட்ட ஐயாவுக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 200 ஒரு ஸ்டூடெண்ட் ஐயா கீழே ஒரு நிறைய பேர் வளர்த்தி விட்டுருக்காரு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜோதிட துறையில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓன் இதில் அவங்க கடை வச்சுக்காங்க, அவங்க ஒரு இதில் ஏதோ பண்ணிட்டு போயிடுறாங்க. ஆனால் அது கீழே அந்த துறை வளர்ச்சி ஆகணும்னா அது கீழே வந்து ஒரு பின்னாடி வந்து வருங்காலத்தை ரெடி பண்ணிட்டு வரணும். ஐயா பண்ணிட்டு இருக்காரு. ஐயாவுக்கு தான் வந்துருக்கோம். ஐயா வணக்கம் ஐயா. அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷம். நம்ம இதை பத்தி சொல்ல என்னன்னு சொல்லுங்க. திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்னைக்கு யூடியூப் அதாவது வந்து பரமத்தி வேலூர் 360 சேனல் இருந்து நம்ம அருமை நண்பர்கள் வந்திருக்காங்க. இது என்ன ஒரு நோக்கம், இந்த சேனலோடைய நோக்கம் அப்படின்னா, இந்த சேனலுடைய நோக்கமே நம்ம பரமத்தி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாமே நேரடியா, அதாவது ஆலயம் முதற்கொண்டு பிரபலமானவங்கள் முதற்கொண்டு கோவில் வழிபாடு தலங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் மையப்படுத்தி ஒரு மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனுள்ள ஒரு பயனுள்ள ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுகளை இந்த பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல் அனைவருக்குமே தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. நீங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு என்டர்டைன்மெண்ட் நிகழ்ச்சிகளை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு ஆன்மீகம், ஒரு ஜோதிடம், ஒரு வாஸ்து, இது மாதிரி பல்வேறு துறைகள் சார்ந்த அற்புதமான விஷயங்கள்ல நீங்க ஒரு நல்ல நிகழ்வை காணும் அப்படின்னா நம்ம பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன்ல ஆல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க கண்டிப்பா அந்த சேனலை தொடர்ந்து பாருங்க. இப்ப நம்ம வந்து பார்த்தோம்னா சரவணபவ பரணி பாரதி அப்படிங்கிறது என்னுடைய நேம்.
நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயம் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிறுவனத்தை அமைச்சு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் மிகப்பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஜோதிடர்களை எல்லாம் மையப்படுத்தி அவர்களுடைய மேடையை கொடுத்து அவர்களை அலங்காரம் பண்ணி, அதே மாதிரி ஜோதிட துறையிலையும் கிட்டத்தட்ட 200-300 மாணவர்களுக்கு மேல ஜோதிடத்துல மாணவர்களாக படிப்பு உருவாக்கி அவர்களை ஜோதிடராக அழகு பார்த்து, அதே மாதிரி வாஸ்து துறையிலையும் அதே மாதிரி நிறைய மாணவர்களை உருவாக்கி இன்னைக்கு பல்வேறு இடத்துல நிறைய என்னுடைய மாணவர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை தான் சரவணபவ ஜோதிட அறிவாலயம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை அமைச்சு ஜோதிடத்திற்கும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும் ஒரு அமைப்புகளை உருவாக்கி மக்களுக்கு ஒரு நல்ல சேவைகளை நம்ம செய்துட்டு இருக்கிறோம். பொதுவா ஜோதிடம் நம்ம ஏன் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, ஜோதிடம் நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், ஆன்மீகம் இல்லை, தெய்வம் இல்லை, கடவுள் இல்லை, ஜோதிடம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே சொல்லலாம். ஆனா ஜோதிடத்தை மையப்படுத்தி இயங்காத மனிதர்களே இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சராசரி எந்த ஒரு மனிதராலும் கடவுள் இல்லைம்பாங்க. தனக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல அவன் போய் நிக்கிற இடம் அதனா அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில், காளியம்மன் கோயில், இல்லைன்னா ஏதோ ஒரு அவனுக்கு பிடிச்ச தெய்வம் கிட்ட போய் மண்டிக்கிட்டுருவாங்க. அப்ப தனக்கு கஷ்டம்னு ஒருத்தருக்கு எப்ப வருதோ அப்பதான் இந்த கடவுளுடைய வழிபாடுகள் மேலையும் ஆன்மீகத்தின் மேலையும் ஒரு அற்புதமான ஒரு எண்ணங்கள் தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் நம்முடைய நிறுவனத்தின் மூலமாக ஜோதிடம், வாஸ்து மற்ற கலைகளை மக்களுக்கு விழிப்புணர்வாக நிறைய நம்ம கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தருணத்துல இந்த பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப ஒரு அற்புதமான, எனக்கு ஒரு பெருமை, அவங்களுக்கும் ஒரு பெருமை. ஆனா வணக்கங்கண்ணா. இப்போ அடுத்தது இப்போ நீங்க வந்து இப்போ உங்களுடைய மாணவர்கள் 200 பேர் வந்து ரெடி பண்ணிட்டீங்க. எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த துறையிலே வந்து ஒரு சாதனை பண்ணிட்டீங்க அப்படிதான் சொல்லணும். இப்போ அடுத்தது அடுத்த நடவடிக்கை என்ன? இப்போ நீங்க நம்ம இந்த துறையில் நிறைய மாநாடெல்லாம் போட்டிருக்கீங்க, நாங்கள் கேள்விப்பட்டோம். அதுல எவ்வளவு பெரிய ஒரு லெஜெண்டெல்லாம் நீ கூட்டு வந்திருக்கிறீங்க. அப்போ யாரு இப்போ நம்ம பரமத்திவேலூர்லயே நீங்க வந்து இந்த மாநாடெல்லாம் போட்டுருன்னு சொன்னாங்க. அது எங்கன்னா, அது எப்போ, அந்த ஒரு பதில் சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம், நம்ம ஏன் இந்த மாநாடு நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம படிச்ச மாணவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும். அவங்கள மேடை ஏத்தி அழகு பார்க்கணும். இப்ப நம்ம ஓரளவுக்கு மக்கள் மத்தியில வெளியே தெரிஞ்சிட்டோம், அதனால நம்மளை யார் வேணுமாலும் பேட்டி எடுக்கலாம், சில விஷயங்களை நம்ம பேசலாம், அதனால நம்ம பிரபலம் ஆயிட்டோம். ஆனா நம்ம பிரபலமாகிறது முக்கியம் இல்லை, நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரபலமாகணும். அப்ப நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் பிரபலம் வாங்கணும், என்ன பண்ணணும்? அவங்கள நம்ம மேடை ஏத்தி அழகு பார்க்கணும். அப்படி நம்ம கிட்ட படிச்ச மாணவர்களை மேடை ஏத்தி அழகு பார்க்கறதுக்காக தான் படிச்ச மாணவர்கள் எல்லாமே வருஷத்துக்கு ஒரு முறை அவர்களுக்கு ஒரு மாநாடாக ஒரு பெரிய ஒரு நிகழ்வை வச்சு அந்த மாணவர்கள் இந்த படித்ததற்கு ஒரு அங்கீகாரமாக ஒரு சான்றிதழ் கொடுத்து அவருக்கு ஒரு சீல்டு கொடுத்து அவங்கள வந்து வெளியில கொண்டாடுறோம். இவங்கெல்லாம் ஜோதிடர் முறையாக படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு வெளிக்கொண்டாடுறோம். இப்ப நம்ம வெளிக்கொண்டாடுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன முழு அங்கீகாரம் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயம் அப்படிங்கிறது அரசு அங்கீகாரம் பதிவு பெற்ற ஒரு நிறுவனம். அப்ப அரசு துறையில சரியான ஒரு முறையில ஒரு அங்கீகாரம் செய்து அந்த நிறுவனத்தை நடத்துறோம். அப்ப நம்ம அதை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் மூலமாக ஒரு 2 மாநாடு, மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்திட்டோம். அப்ப இந்த 2 மாநாடுமே எங்க நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பரமத்தி வேலூர் கல்கண்டு திருமணம் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த மண்டபத்துலதான் மிகப்பெரிய அளவுக்கு அற்புதமான முறையில நல்ல ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஜோதிடர்கள் எல்லாமே மேடை ஏற்றி அழகு பார்த்து என்னுடைய மாணவர்களுக்கு அவர்கள் கையால ஒரு சான்றிதழ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். இப்ப தமிழ்நாட்டில் நல்ல பாப்புலரா ஒரு 200 ஜோதிடர்கள் இருக்காங்கன்னா, அந்த 200 ஜோதிடர்களும் நம்ம மேடையில வந்து பேசி இந்த மாநாடு மிக பிரபலமா நடந்தது. இது மாநாடு மட்டும் இல்ல, காலையில பாத்தீங்கன்னா கணபதி ஹோமத்தோடு, அடுத்தது வந்து ஒரு 7 மணிக்கு மேல எந்த ஒரு கலையிலுமே ஒரு உங்களுக்கு தெரியும் நடன கலை, நாட்டிய கலைங்கிற மாதிரி காலையில அந்த கணபதி ஹோமம் முடிஞ்சோடனே அந்த ஒரு கிராமிய கலைகளோடு ஒரு 3 மணி நேரம் ஒரு தெய்வீக பாடல், தெய்வீக நடனம், இப்படி எல்லாம் ஒரு அற்புதமான நடனங்களோடு ஒரு நிகழ்வு பண்ணி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய மாணவர்களும் நிறைய பேர் மேடையேற்றி பேசி அதோடு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்களும் அழகா அற்புதமா பேசி ஒரு மாநாடு முடிஞ்சது. 2வது மாநாடு அப்படிங்கிறது முழுக்க என்னுடைய மாணவர்களை மேடை ஏற்றி பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி அதே கல்கண்டு திருமண மண்டபத்துலதான் ஒரு மாநாடு அப்படிங்கிறது மிக சிறப்பா நடைபெற்றுச்சு. எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஒரு நிகழ்வெல்லாம் உங்களுக்கு ஆக்சுவலா தெரியணும் அப்படின்னா
நம்மளுக்கே பாத்தீங்கன்னா 2 யூடியூப் சேனல் இருக்குது. அதாவது பரணி அஸ்ட்ரோ வேல்டு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது நம்முடைய ஒரு சேனல். இன்னொரு சேனல் வந்து பாத்தீங்கன்னா அகோரி அஸ்ட்ரோ டிவின்னு. இந்த 2 சேனல்லையுமே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிட்டத்தட்ட ஒரு 500-600 வீடியோவுக்கு மேல நிறைய வீடியோக்களை இதை நம்ம போட்டிருக்கிறோம். இதை ஏன் நம்ம போட்டிருக்கிறோம் அப்படின்னோம்னா, இன்னைக்கு சராசரி ஒரு ஜோதிடமா இருக்கட்டும் வாஸ்தா இருக்கட்டும் இந்த 2 விஷயங்கள் தான். அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்களுடைய அடிப்படையில் உருவாகிறது, வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில் உருவாகக்கூடிய விஷயம். அப்ப எல்லாமே பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்தை வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரும்பாங்க. அப்ப கல்யாணத்தை கூட நம்ம இன்னைக்கு ஈஸியா பண்ணிடலாமே தவிர இந்த வீட்டை கட்டுறதுங்கிறது பெரிய பாடு. ஏன்னா பொண்ணு இருந்தா போதும், ஒரு கோயில்ல ஏதோ ஒரு பக்கம் கூட சிம்பிளா கூட தாலி கட்டிக்கலாம். ஆனா வீடு அப்படிங்கிறது இல்ல, ஒரு வாணி பறிக்கிறவர் வேணும், கட்டட வேலை செய்யறவர் வேணும், பணம் வேணும். மெயினா அத்தனை பொருளையும் வச்சு மையப்படுத்தி கட்டணும். இதையெல்லாம் எப்படி கட்ட முடியும்? அந்த ஜோதிடங்கள்ல நம்ம ஜாதகத்துல நம்மளுக்கு கொடுப்பனை இருக்கணும். வீடு கட்டக்கூடிய தகுதி இருக்குதா, வீடு கட்டக்கூடிய நேரங்கள் நம்மளுக்கு வந்துருச்சா, வாஸ்துப்படி நம்ம எப்படி அமைக்கணும், இந்த பஞ்சபூதங்களை எப்படி மையப்படுத்தி ஒரு வீட்டை உருவாக்குனா அந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா வாழ முடியும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே இந்த ஜோதிடம் வாஸ்துல இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஜோதிடம் வாஸ்து சம்பந்தப்பட்ட கலையை நம்ம கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடத்திலயுமே 200 பேர்த்த நம்ம உருவாக்கிட்டே இருக்கிறோம். இப்ப எதுக்கு இதையெல்லாம் உருவாக்குறோம் அப்படின்னோம்னா, நாளடைவில் இன்னைக்கு நாகரிகம் போகக்கூடிய இந்த அற்புதமான ஒரு தருணத்துல இன்னைக்கு இந்த ஜோதிடம் வாஸ்து சம்பந்தப்பட்ட கலைகள் நம்மோடு அழிஞ்சு போயிடக்கூடாது. நம்மளுக்கு அதாவது நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அந்த அற்புதமான கலையை 4 பேத்துக்கு சொல்லி கொடுக்கும் பொழுது நம்மளுக்கும் இறைவன் புதிய புதிய தகவல்கள் ஜோதிடம் மூலமாகவும் வாஸ்து தகவல்கள் நம்மளுக்கு இறைவன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கலைகளை நம்ம நிறைய மாணவர்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர்களும் அந்த கலையை அடுத்தடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகும் பொழுது நாட்டில் சில நல்ல நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஜோதிடம் ஆன்மீகம் இந்த இதெல்லாமே ஓரளவுக்கு எந்த அளவுக்கு நம்ம கையாளுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான சந்தோஷங்களும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இப்படிப்பட்ட ஒரு அமைப்பை உருவாக்கி நிறைய மாணவர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நிறையா தெளிவான பேர் சொன்னீங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக இருக்கிற ஜோதிடரும் சரி, நிறைய பேரும் சரி, இன்னைக்கு தமிழக அளவிலும் சரி, இந்திய அளவிலும் சரி, உலக அளவிலேயே ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும் அப்படின்னு வந்து 2020 ரொம்ப மோசமா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் நம்ம பரமத்தியுள்ளூர் பரணி பாரதி ஐயா வந்து சொன்னா இன்னும் வந்து மக்களுக்கு வந்து இன்னும் வந்து தெளிவா நல்லா புரியும். ஏன்னா உண்மையா இருக்கும், நம்புவோம். அதனால உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. இல்லை, இதுல ஒரு விஷயம் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னோம்னா, பொதுவா இந்த இயற்கை சீற்றம் அப்படின்னாவே இதெல்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்னாவே நம்ம எல்லாமே மக்கள் அழிவை நோக்கி போறாங்க, எல்லாம் ஆடம்பரத்தை நோக்கி போறாங்க. அதாவது தர்மத்தின் படி நடக்காம அவங்க காலம் போற போக்குக்கு தகுந்த மாதிரி எவனை கெடுத்து நம்ம டக்குன்னு எப்படியோ ஒண்ணு யாரு எப்படி போனாலும் பரவாயில்ல நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காக கர்மத்தை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க. அப்ப இப்படி ஒவ்வொரு மனிதரும் கர்மாக்களை தேடி தேடி போறனால இந்த உலகம் நிச்சயம் அதுக்குண்டான ஒரு கொடுப்பினையை காத்துக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த இயற்கை சீற்றம் ஏன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாவே, இந்த இயற்கை சீற்றத்துக்கு காரணம் அப்படின்னாவே மெயினா அந்த ராகு பகவான் தான் சொல்லுவாங்க. இப்ப ராகு பகவான்கிற ஒரு விஷயம்தான் அந்த ஒரு கிரகங்கள்ல 9 கிரகங்கள், இப்ப சூரியன் முதற்கொண்டு சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் இருக்குது. அப்படின்னா இந்த ராகு பகவானும் கேது பகவானும் தான் நிழல் தரக்கூடிய, அதாவது கண்ணுக்கு தெரியாத கிரகங்கள். மித்த கிரகங்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியக்கூடிய கிரகங்கள், இது நிழல் கிரகங்கள் பேரு. அப்ப இந்த கிரகங்கள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை அதிகமாக கொடுக்கறது. அப்ப இந்த ராகு பகவான் அப்படிங்கிறது கண்ணுக்கு அழகா தெரியும். இப்ப நாகபாம்பு பாக்குறீங்க, அது கண்ணுக்கு அழகா தெரியும், ஆனா கொத்துனா எவ்வளவு பெரிய விஷம், அதுதான் ராகு பகவான். இப்ப கேது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது சும்மா சின்ன பாம்பாட்டத்தான் இருக்கும், ஆனா அது கட்டுவீரியன், விஷம் அதிகம். அப்ப என்னன்னா அந்த ராகு கேது கூட பிடிக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களும் மாற்றினாலும் சரி, இந்த ராகு இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு ராகு பகவான் இன்னைக்கு எந்த ராசியில் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுக்கு முதல்ல தெரியணும். ராகு பகவான் இந்த காலச்சக்கரத்துல 12 ராசி உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்குமே. மேச ராசியிலிருந்து மேசம், ரிஷபம், மிதுனம், கடக, சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு 12 ராசிகள் தெரியும். இன்னைக்கு இந்த 12 ராசியில மீன ராசியில தான் இந்த ராகு பகவான் பயணிச்சுட்டு இருக்காரு. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப மீன ராசிங்கிறது என்ன ராசி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோல சொல்லிக்கிறேன். அப்ப மீன ராசி அப்படிங்கிறது அது வந்து கடல் சார்ந்த ராசி, அதாவது தண்ணீர் சம்பந்தப்பட்ட ராசி. அப்ப கடகம், விருச்சகம், மீனம் இந்த 3 ராசியுமே நீர் சம்பந்தப்பட்ட ராசி.
அப்ப இந்த ராகு பகவான் என்னைக்கு இந்த கடல் சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட ராசியில போறாரோ, எப்பயுமே நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த ராகு பகவான் நீர் சம்பந்தப்பட்ட ராசியில எப்ப போனாலுமே அந்த நீர் சீற்றம் ஏற்படும். நீர் சீற்றம்னு என்ன சொல்லலாம், ஒண்ணு அதிகமா மழை வந்து பிரச்சனை ஆகிறது, இல்ல கடல் கொந்தளிச்சு பிரச்சனை ஆகிறது. இது மாதிரி எல்லாமே நடக்கும். ஏன்னா ராகு பகவான் அதுவும் காலச்சக்கரத்துல எந்த வீட்டுல போறாரு, 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல போறாரு. அப்ப 12ஆம் இடத்துல விரயம் போகும் பொழுது கண்டிப்பாக தண்ணினால நீர்னால இந்த உலகம் நிறைய சேதாரங்களை கண்டிப்பா இந்த வருஷம் அனுபவிச்சே தீரும். அதுல எல்லாம் மாற்றமே இல்லை. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ராகு பகவான் அடுத்தது எந்த ராசிக்கு போறாருன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துக்கு போவார். கும்பம் அப்படிங்கிறது என்ன ராசி அப்படின்னு பார்த்தோம்னா அது நில ராசி. அதாவது கும்பம் அப்படிங்கிறது அதாவது நிலம், நீர், மீன ராசிங்கிறது நீர் ராசி, மகர ராசிங்கிறது நிலராசி. இன்னும் தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாமே இந்த ராகு பகவான் கும்பத்துல போவாரு, அதுக்கு அடுத்தது வந்து மகரத்துல போவாரு. இப்படி எல்லாமே போகும் பொழுது பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். நிலநடுக்க வர்றது, நிறைய இடத்துல தீ பிடிக்கிறது, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாகன விபத்துகள் அதிகமா நடக்கிறது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த ராகு பகவான் இன்னைக்கு கோச்சாரத்துல யார் வீட்டுல போறாரு அப்படின்னா குரு பகவானோட வீட்டுல போறாரு. குரு பகவான்னா யாரு, பணத்துக்கு காரகன், செல்வத்துக்கு காரகன். அடுத்தது வந்து குரு பகவான்னா ஒரு மதிப்பு மிக்க, மரியாதை நிற்க, கல்வி சம்பந்தப்பட்டதுக்கு, ஆன்மீகம் சம்பந்தப்பட்டதுக்கு எல்லாமே குரு பகவான் தான். அப்ப இந்த குரு பகவான் வீட்டுல ராகு பகவான் போகும்பொழுது என்ன ஆகும், குரு அப்படின்னாவே நல்ல பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெளிச்சத்திற்கு வரும் ஒண்ணு. அதே மாதிரி பணம் அதிகமா வச்சிருக்காங்க, அவங்க மேல நிறைய கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, இது மாதிரி ரைடு, இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை இந்த வருடம் கண்டிப்பா அனுபவிச்சே தீரணும். அது இல்லாம குருனா கல்வி. அப்ப கல்வி நிறுவனங்கள், கல்வி இந்த கிளாஸ் நடத்துறாங்கல்ல, இந்த எல்கேஜி யூகேஜி, அடுத்தது வந்து காலேஜ், இது மாதிரி எது நடத்துறாங்களோ அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய முதன்மையில் இருக்கிறாங்கல்ல அதிகாரிகள், அந்த எப்படி சொல்லலாம், அந்த கல்வி நிறுவனத்துடைய ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், தலைமை நிர்வாகி, அந்த நிறுவனத்துடைய அமைப்பாளர், அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பா கெட்ட பேர் அதிகமா வரும். என்ன மாதிரி கெட்ட பேரு, அதாவது வந்து 12வது ராசி அப்படிங்கிறது வந்து நீர் ராசி ஒண்ணு. அடுத்தது பணம் ஏமாற்று வேலை, பணத்துல பிரச்சனை பண்ணிட்டாங்க, தகாத செயல்கள், மதிப்பு மரியாதை கௌரவம் இழக்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாமே அதிகமா நடக்கும். இனி வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த ராகு பகவான் நீரினால பிரச்சனை, நெருப்புனால அதிக சேதாரம். ராகு பகவான் 12ஆம் இடம்னா என்ன, வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள். அப்ப வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள்ல கப்பல், நம்ம கப்பல் மூலம் ஏதாச்சும் சேதாரம், ஃப்ளைட்டு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சேதாரம், இது மாதிரி நிறைய வாகன விபத்துக்கள். அது தண்ணிலையும் சரி, நம்ம சொல்றாங்கல்ல தண்ணியில கண்டம் அப்படிங்கிறாங்களா, அது மாதிரி தண்ணியிலையும் கண்டம் இருக்கும், நம்ம பிளேன்ல போறதுலயும் இது மாதிரி நிறைய சிக்கல் எல்லாம் இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் வழின்னா, கிட்டத்தட்ட முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மனிதரும் இனி வரக்கூடிய காலத்துல கர்மங்களை அதிகமா சேர்த்தாம இருங்க, கர்ம காரியங்களை அதிகமா உருவாக்காம இருங்க. எப்பயுமே தர்மத்தின் வழி செல்ல செல்ல கண்டிப்பா கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாரக மந்திரம் இருக்கு. அப்ப நம்ம எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இயற்கை சீற்றத்தை நம்ம பெருசா நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு நம்ம செய்யக்கூடிய செயல்களை அதிகமா அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காம, ஒரு நல்ல நிகழ்வுகள் எல்லாமே அடுத்தவருடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றமா தர்மத்தின்படி கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்ம நடந்தோம்னா நிச்சயம் இது மாதிரி பாதிப்புகள் வந்தாலும் ஒரு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் கொடுக்கும். இதுதான் நம்ம இந்த தற்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இது மாதிரி தான். ஐயா வணக்கம். இப்போ நீங்க இவ்வளவு விளக்கம் சொன்னீங்க, அருமையா எங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நம்ம பரமத்தியுளுக்கு 360 சேனல் சப்ஸ்கிரைபர் புரிஞ்சிருக்கும், நம்ம மக்கள் எல்லாரும் புரிஞ்சிருக்கும். சரி, நம்மளுடைய இந்த பரணி பாதரி ஜோதி நிலையம், நம்ம ஜோதி பேர் நிலையம் பேர் சரவண பவா ஜோதிட அறிவாலயம், அந்த இதுக்கு வந்து வர்றதுக்கு இப்போ இளைஞர்கள் நிறைய பேர் 200 பேர் வந்து வருங்காலத்துக்கு ரெடி பண்ணிட்டீங்க. இப்ப நம்ம மறுபடியும் வேற யாராவது வரலாமா உங்ககிட்ட, அது எந்த மாதிரி அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வேணும் அப்படி எதுன்னு ஒரு இல்ல. இப்ப நம்ம சரவண பவா ஜோதிட அறிவாலயம் கிட்டத்தட்ட அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரு நிறுவனம் தான். பரவாயில்ல. இது வந்து நம்ம முறையா ரிஜிஸ்டர்ட் பண்ணி தான் இந்த ஒரு இதை பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்ம ஜோதிடம் படிக்கிறதுக்கோ வாஸ்து படிக்கிறதுக்கோ வந்து வயசு கிடையாது. முதல்ல அனுபவம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அதை விட ஒரு முக்கியம் என்னன்னா ஆர்வம் ரொம்ப முக்கியம்.
ரைட். ஒரு எந்த துறையா இருந்தாலும் ஆர்வம் இருந்தா நம்ம ஜெயிக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த ஜோதிட துறையில நீங்க எல்லாருமே, அதாவது நீங்க கிட்டத்தட்ட நம்மளுடைய நிறுவனத்துல படிச்சவங்க இப்ப 100-200 பேருக்கு மேல இது வரைக்குமே வருடம் படிக்கிறாங்கன்னா குறைஞ்சது 50 பேர் ஆபீஸ் போட்டே தொழில் நடத்துற அளவுக்கு தயாராகிட்டாங்க. நல்லா அது நீங்க என்னோட நிகழ்வுக்கு பாத்தீங்கன்னா ஆங்கில மாதத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இங்கிலீஷ் மாசத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம பரமத்தி வேலூர்ல கிருஷ்ணா லாட்ஜ் உங்களுக்கு தெரியும். அந்த லாட்ஜ்ல தான் பின்னாடி வந்து வசந்த மகால் இருக்கு, இந்தியன் பேங்க் ஏத்தாப்ல வசந்த மகால். அப்ப ஆங்கில மாதத்துல வரக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை என்னைக்கு வருதோ அந்த அன்னைக்கு எல்லாமே அந்த ஹால்ல வந்து ஒரு 50 பேர் தான் உட்கார முடியும். அந்த 50 பேர்ல அந்த அந்த நிகழ்வு நிறைய பேர் ஜோதிடர்கள் வந்து என்னோட படிச்ச மாணவர்களே வந்து கலந்துக்கிட்டு நான் இப்படி ஜாதகம் பார்த்தேன், இந்த மாதிரி நான் பலன் சொன்னேன், இப்படி எல்லாம் நல்லா இருக்கு, நிறைய பேர் என்ன பாராட்டினாங்க, நான் இவ்வளவு மாசம் சம்பாதிச்சேன். நம்மளோட ஸ்டூடெண்ட் லெஜெண்ட் மட்டும்தான் பொதுமக்கள் இல்ல. இது வந்து இது வந்து இப்போதைக்கு விழிப்புணர்வுக்காக நம்ம மாணவர்களை மையப்படுத்தி கொண்டாந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம மாணவர்கள் வெளியே வந்தா தான் நம்மளுக்கு பெருமை. அதே மாதிரி நம்ம கிட்ட படிச்சு அவங்களும் ஒரு வெளியில வந்தா தான் இன்னைக்கு பப்ளிசிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எடுத்த உடனே ஒரு பக்கம் மேடை எங்கேயுமே கிடைக்காது. இன்னைக்கு 1000 பேர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஜோதிடம் ஏன் வளரல தெரியுங்களா? முன்னையெல்லாம் ஜோதிடம்னாவே உங்களுக்கு மேக்சிமம் பெரிய அளவுக்கு எங்கேயும் நடக்காது. இப்ப ஏன் நடக்குதுன்னா எல்லாருமே எல்லா ஜோதிடமே தன்னுடைய மாணவர்களை மேடை ஏத்தி அழகு பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப என்னாங்கன்னா மாணவர்கள் பப்ளிசிட்டி வெளியே வர்றதுனால இந்த ஜோதிடம் வெளியே தெரியுது. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து இதெல்லாம் வெளியே வர வர கொஞ்சம் தர்மத்தின் படி கொஞ்சம் நடப்பாங்க மக்கள். இல்ல அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். அதுக்காக தான் ஆன்மீகம், கடவுள் எல்லாமே. அப்ப இன்னைக்கு நம்ம சரவணபவ ஜோதிடத்துல யாருன்னாலும் படிக்கலாம். நாங்க ஒவ்வொரு தடவையும் வகுப்பு நடத்தும் பொழுது இப்ப நம்ம கிட்ட வகுப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடம் மட்டும் கிடையாது. ஜோதிட வகுப்பு எடுக்கிறோம், மனையடி சாஸ்திர வாஸ்து வகுப்பு எடுக்கிறோம். அடுத்தது நீங்க என்ன கேக்குறீங்களோ கேட்ட கேள்விக்கு அதே நேரத்துல பலன் சொல்லக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்னம் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு எடுக்கிறோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கேபி சார ஜோதிடம் அப்படிங்கக்கூடிய ஒரு வகுப்பு. அதே மாதிரி பஞ்சபட்சி சாஸ்திரம், அதாவது சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி தெரிஞ்சவங்களை பகச்சிக்காதீங்கன்னு ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது என்னன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்தந்த மிருகங்கள் எல்லாமே நல்ல மிருகங்கள் அப்படின்னு இருக்குது. அப்ப அந்த மிருகங்களுடைய நேரத்தை பார்த்து ஒருத்தன் போய் ஒரு சண்டைக்கு போறான், ஒருத்தன் கடன் கேட்க போறான், ஒருத்தரை பார்க்க போறான். இப்படின்னா அந்த பச்சி நேரத்தை தெரிஞ்சு போனாங்கன்னா அவங்க எல்லா காரியத்தையும் ஜெயிச்சிடலாம். அப்ப இந்த ஜோதிடம் சம்பந்தப்பட்டது, வாஸ்து சம்பந்தப்பட்டது எந்த ஒரு நிகழ்வா இருந்தாலும் நீங்க கத்துக்கிறதுக்கு நம்ம சரவணபவ ஜோதிட அறிவாலயம் அற்புதமான ஒரு உங்களுக்கு கொடுப்பனை காத்துக்கிட்டு இருக்குது. நீங்க தாராளமா யாருன்னாலும் வந்து படிக்கலாம். இது நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக்கலாம். நீங்க வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு டைம் வந்து பாத்துட்டு போங்க, பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஆர்வம் தன்னப்பால வரும். நீங்க இது ஒரு அற்புதமான ஒரு இதுக்கு வந்து வயது வரம்பு தேவையில்லை, ஆர்வம் தான் முக்கியம். ஓகே. நன்றிங்க. இவ்வளவு நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை விட அறிவுரை சொல்லியிருக்கீங்க. இது எத்தனையோ நம்ம வந்து பரமத்தி 360 ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். உண்மையில நம்ம மக்களுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பயனுள்ள வீடியோ. கண்டிப்பா வந்து இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. ஐயா வந்து நிறைய கருத்துக்கள் நமக்கு வந்து தெரிஞ்சது தெரியாது, நிறைய வந்து நம்ம யூடியூப்லயும் சரி மற்ற டிவிலையும் சரி நிறைய ஜோதிடர் பார்த்துருவோம். ஆனா ஐயா சொன்னது மேட்டர்ல நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய புதுசா சொன்னாரு, நிறைய நம்ம யூஸ்ஃபுல்லா இருந்தது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு நம்ம இதுல சேர்றதுக்கு வயது வரம்பே தேவையில்லை, அனுபவம் மட்டும்தான். அனுபவம் தான், ஆர்வம் தான், ரொம்ப ஆர்வம் தான். கண்டிப்பா நீங்க வந்து ஐயாவை தொடர்பு கொள்ளலாம். மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை அங்க மீட்டிங் போறாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே ஃப்ரீ தான். இதுல பொதுமக்கள் வரலாம், மதிய சாப்பாடு ஃப்ரீ தான், டீ கொண்டு ஃப்ரீ தான், எல்லாமே இலவசம் தான். கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம பரமத்தி வேலூர்ல மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்தியன் பேங்க் எதிர்ப்புறம் இருக்கிற கிருஷ்ணா லாட்ஜ்ல மாதம் முதல் ஐயா தலைமையில் வந்து மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட் எல்லா ஜோதிடம் அங்க வர்றாங்க. நீங்க கண்டிப்பா பொதுமக்கள் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை போய் யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி, வணக்கங்க ஐயா. ஓகே, இவ்வளவு நேரம் இந்த ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல் நண்பர் கணேஷ் மற்றும் பாலகிருஷ்ணன் அவர்கள், கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு நேரம் வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வுல இந்த தை திருநாள் நாள்ல ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை அற்புதமாக ஒளிபரப்புனாங்க. இவர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும், அதே மாதிரி இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்களோடு, தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் ஒரு அழகான அடுத்த தருணத்தில் நம்ம நிச்சயம் சந்திப்போம். நம்முடைய பரமத்தி வேலூர் 360 யூடியூப் சேனல் மறக்காம நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க.
இந்த சேனல்ல இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல ஜோதிடம், ஆன்மீகம், வாஸ்து, ராசி பலன், உங்களுடைய வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நீங்க என்னென்ன வழியோ அத்தனை நிகழ்வும் இந்த யூடியூப் சேனல்ல வரும். மறக்காம பரமத்திவேலூர் 360 யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.